கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களை குறித்து இந்த நாட்களிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். So we have been studying about the 12 disciples of Jesus Christ in these days. கடந்த நாட்களிலே இந்த சீஷர்களை எந்த நிலைமையில் என்று அழைத்தார், அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாம் தியானித்தோம். So we have meditated last week and previous day that how in what condition they have been called, the disciples have been called, and what condition they are expected to be. We have studied all these things in this past months. இன்று முதல் அந்த 12 அப்போஸ்தலருடைய ஒவ்வொருவருடைய பெயரை படித்து அவர்கள் ஜீவியம் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். Today we can learn about each and every one's disciples' names and how they were living in these days. அப்போஸ்தலனாகிய பேதுருவை பற்றி நாம் சில காரியங்களை சிந்திக்கலாம். So let us meditate about Apostle Peter. இந்த 12 அப்போஸ்தலர்களிலே முதன்மையானவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு. Apostle Peter was is the chief of all the 12 disciples. அப்போஸ்தலர்களுடைய பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே முதலாவது பேதுரு அப்போஸ்தலனுடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கிறார். The catalogs of the names that is given about the disciples, the first name appears is only Peter. மத்தேயு 10 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். Now the names of the 12 apostles are these. The first, Simon. பேதுரு அப்போஸ்தலனை பற்றி நாம் ஏராளமான காரியங்கள் படிக்கலாம். We can learn so many things about Peter the apostle. இன்றைக்கு நான் ரொம்ப காரியங்கள் சொல்ல விரும்பவில்லை. பேதுருவினுடைய பெயர்களை பற்றி மட்டும் சொல்லுகிறேன். I don't want to think so many things about Peter. I want to say certain things about Peter. பேதுருவுக்கு 3 பெயர்கள் உண்டு. Peter has got 3 names. அவனுடைய பழைய பெயர் சீமோன். And old name is Simon. அது ஒரு யூத பெயர். That is the name of a Jew. சீமோன் என்கிற அந்த பெயருக்கு மேல் இயேசு அவனுக்கு பேதுரு என்ற ஒரு பெயரை கொடுத்தார். So before this name Simon, Jesus is given as name Peter. பீட்டர் என்பது கிரேக்க பெயர். And the name of Peter is a Greek name. மூன்றாவது பேதுருவுக்கு கேபா என்ற ஒரு பெயரும் உண்டு. And Peter, thirdly, the Peter has got another name is called Keba. கேபா என்பது அரமிக் பாஷை, அராமிய ஒரு பெயர். And Keba is Aramic name. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் இந்த 3 பெயர்களுடைய சில விளக்கங்களை மட்டும் இன்றைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். I want to complete by saying all the explanation about the 3 names. முதலாவது சீமோன் என்கிற பெயர். First, the name called Simon. இந்த சீமோன் என்றால் செவி கொடுப்பவன் அல்லது கேட்கிறவன், செவி கொடுத்து கேட்கிறவன் என்ற அர்த்தம். And Simon means one who gives ear and listen to it. இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் கவனமாக செவி கொடுத்து கேட்கிறவன். சொல்லுங்கள், கவனமாக செவி கொடுத்து கேட்கிறவன். One who is keenly watch and also give ear to. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனுடைய முந்தின பெயருடைய அர்த்தம் அதுதான். That is the name, the meaning of his former name. அவனுடைய வாழ்க்கையும் அந்த பெயருக்கு ஏற்றபடியே காணப்பட்டது. His life was also found according to this name. அவனுடைய அபிஷேகம் பெற்ற பின்பு அவனுடைய பிற்கால ஜீவியத்தையும் ஊழியத்தையும் பற்றி நாம் படிக்கும்போது அவன் மனுஷரை பார்க்கலும் தேவனுக்கு அதிகமாய் செவி கொடுக்கிறவனாக இருந்தான். And about his name, after he received the Holy Spirit, and he was one who pleases unto all these men. ஆகையால் தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவனை கேள்வி கேட்ட அதிகாரிகளுக்கு அவன் சொல்லுகிற பதில் பாருங்கள். மனுஷருக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் தேவனுக்கு செவி கொடுப்பதே நல்லது. And it is good to give ears unto the God than to the men. இந்த வசனம் படிங்க. பேதுரும் யோவானும் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். ஏனென்றால் நான் சீமோன். அப்படிதானே? ஏனென்றால் நான் சீமோன். சீமோன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கு செவி கொடுக்கிறவன். Simon means one who hears unto God. என்னுடைய பெயரே சீமோன். My name itself is Simon. சீமோன் என்றால் கவனமாக செவி கொடுத்து கேட்கிறவன், ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் என்ற அர்த்தம்.
And Simon means keenly watching and give ears unto the Lord. மனுஷனுக்கு அல்ல, Not to men. தேவனுக்கு செவி கொடுப்பவர்கள் உத்தமர்கள். And the people who gives ears unto the Lord is upright. They are upright. இந்த பெயர் கேட்டபடி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு செவி கொடுத்து ஜீவித்த ஒரு அப்போஸ்தலனாக இருந்தார். And according to this name, he was an apostle giving ear unto this voice of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பகுதியிலே நாம் எல்லாரும் கூட சீமோன்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this we understand we should also be like Simon. நாம் எல்லாரும் கூட சீமோன் என்ற பெயருடையவர்களாக இருக்க வேண்டும். And we should all have the name of Simon. தேவனுக்கு செவி கொடுத்து கேட்டு கவனமாய் அவருடைய சத்தத்தை கேட்டு ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And keenly watch the voice of God, we must be like Simon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய ஜீவியத்தில் 3 காரியங்கள் சம்பவிக்கின்றன. When we give ears unto the Lord, 3 things are happening in our life. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We read in Exodus chapter 23, 22ஆம் வசனத்திலே, verse 22. அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டால் நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாய் மாறுவாராம். And if you indeed obey unto his voice, he will be a enemy unto his enemies. 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் சத்துருவாய் மாறுவார். And he will become enemy unto thine enemies. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாயில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். But if thou shalt indeed obey his voice and do all that I speak, then I will be an enemy unto thine enemies and an adversary unto thine adversaries. நான் உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன். And I will be an enemy unto thine enemies. எப்பொழுது நீ ஒரு சீமோனாக இருந்தால் நான் உன்னுடைய சத்துருக்கள் மேல் உனக்கு ஜெயம் தருவேன். If you are a Simon, I will give victory over his enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது போராட்டம் நிறைந்த ஒரு ஜீவியம். And the Christian life is full of controversies. ஒரு பக்கத்திலே பாதாளத்தின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடுகின்றன. On the one side, the wicked spirit of hell is fighting against us. மறுபக்கத்திலே வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடுகின்றன. On the other side, the spiritual things, the high places are working against us. நம்முடைய வாழ்க்கை ஒரு இருமுனை போராட்டம் என்று சொல்லலாம். And our life is double side and is being attacked. ரெண்டு பக்கத்திலிருந்து ஒரே சமயத்தில் போராட்டம். And both sides we are conflicts in each side. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. And the Lord says the gate of heaven will not overcome against you. நீங்கள் எந்த போராட்டத்தின் வழியாய் போய் கொண்டிருந்தாலும், and whatever the trials and suffering you are going நீங்கள் எப்படிப்பட்ட யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், and whatever the battles you may have to meet, நீங்கள் சீமோன் என்ற பெயரை உடையவர்களாக இருந்தால், and if you are the people having the name of Simon, அல்லது நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், or you are the people giving ears unto the Lord, உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். and you will overcome your enemies. அதிலே நாம் விளங்க வேண்டிய ஒரு சத்தியம், ஆண்டவருடைய உபதேசத்துக்கும் வசனத்துக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஜீவிக்காத ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி போராட்டங்கள் நிற்கவே நிற்காது. And from this we understand the man who does not hear unto the voice of God, he will not have any victory over his family life as well as in other life. போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், ஜெயம் கிடைக்காது. And he will always having the battles against him, but they will not have any victories. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஜீவிக்கிறவனாக இருந்தால், and if the person giving ears unto the voice of God, சத்துருக்களை உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். the Lord will hand over these enemies into thine hand. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதும் அதுதான். And even unto Abraham the Lord has said like this. அந்த தேசம் 10 ஜாதிகளுடைய பெயரை சொல்லி இவர்கள் ஜீவிக்கிற தேசத்தை தான் உனக்கு நான் தருவேன் என்று சொன்னார். And he told unto him by telling the 10 names of the nations, and he said, I will give the nations unto you. அந்த கானான் தேசம் நீ போன உடனே உன்னை இலகுவாக சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அல்ல. And Canaan is not the land that you will overcome very easily. 10 ஜாதிகள் and 10 nations. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போதே 10 ஜாதிகளை பற்றி சொன்னார். And while saying unto Abraham, the Lord said 10 nations. ஆனால் ஆபிரகாம் ஒரு சீமோனாய் இருந்தபடியினால், because Abraham was a Simon, ஆபிரகாம் ஒரு செவி கொடுக்கிறவனாய் கீழ்ப்படிகிறவனாய் இருந்தபடியினால், because Abraham was a man giving ears unto the voice of God, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவனாய் இருந்தபடியால், because he did honor the words of God, கர்த்தர் அந்த சத்துருக்கள் எல்லாம் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். and the Lord gave all his enemies under his hands. அப்போஸ்தலனாகிய
அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையிலும் அதுதான். Even in the life of Apostle Peter, அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு, after he received the baptism of the Holy Spirit, தேவனுக்கு 100% தேவனுக்கு செவி கொடுத்து ஜீவிக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். and he was an apostle that he gave 100% ears unto the voice of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் அவனுடைய முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். So in the very first sermon 3000 people were saved. கர்த்தர் அவரை கனப்படுத்திக் கொண்டே போனார். The Lord has been honoring him. அவனுடைய சத்துருக்களை அவனுடைய கையிலே கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார். The Lord hand over his enemies in his hands. யாருடைய ஜீவியத்தில் இங்கே போராட்டங்கள் இருக்கிறதா? And in whose life there is conflicts and controversies. சீமோன் என்ற பெயருடையவர்களாக இருங்கள். And be with the name of Simon. வசனத்துக்கு செவி கொடுங்கள். You hear unto the voice. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். And you must listen to the voice of God. அப்பொழுது சத்துருக்களை அவர் ஜெயிப்பார். Then you will overcome your enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது இரண்டாவது நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவம். So second experience, when we obey to the voice of God, நாம் அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். and we become his treasure. யாத்திராகமம் 19 அதிகாரம் 5 வசனத்தின்படி, And according to 19:5 of Exodus, அவருடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் உள்ளபடி கேட்டால் நீங்களே பூமி எங்கும் உள்ள ஜனங்களிலே நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். and if you indeed hear unto the voice of God, and ye shall have peculiar treasure above all people of this earth. யாத்திராகமம் 19:5. Exodus 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். Now therefore, if ye will obey my voice indeed and keep my covenant, then ye shall be a peculiar treasure unto me above all people. Treasure. நீங்கள் ஒரு விசேஷித்த சம்பத்தாக இருப்பீர்கள். And you shall be a peculiar treasure. இந்த சம்பத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் சொல்லுகிறேன். I want to give a small explanation about treasure. இந்த இடத்துல சம்பத்து என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதுக்கு சரியாக அசெட் என்று சொல்லலாம். அசெட். Correct words that should be used is asset. இந்த சம்பத்தை சேர்க்கும்படி தான் கர்த்தர் வரப்போகிறார். The Lord is going to gather only this treasure. அசெட் ன்னு சொன்னா தெரியும், பட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதோட மீனிங். மற்றவங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். இப்ப பாருங்க, ஒரு ஸ்தாபனத்துல, ஒரு நிறுவனத்துல, ஒரு ஃபேக்டரியிலயோ அதனுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் மதிப்புக்கும் ஒரு ஆள் காரணமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மூலமாகத்தான் அந்த ஃபேக்டரி முன்னேறுகிறது, வளர்கிறது, லாபம் அடைகிறது என்றால் அந்த ஆள், அந்த பர்சன் இருக்கிறாரு, அவர் அந்த ஃபேக்டரிக்கு யாரு? அசெட். Suppose if a person is there that he is in charge of everything, because of this the whole organization is well off and is being increased, he is an asset for that organization. அவர்தான் அந்த ஃபேக்டரிக்கு சம்பத், அந்த ஸ்தாபனத்துக்கு சம்பத். And he is an asset for this organization. அதுபோல சபையிலே சம்பத்தை சேர்க்க கர்த்தர் வரப்போகிறார். The Lord is going to gather the treasure in the church. இந்த சம்பத்து யார்? And who are this treasure? இந்த சபையிலே யார் உண்மையாக வசனத்துக்கு செவி கொடுத்து சீமோன்களாய் யார் ஜீவிக்கிறதோ அவர்கள் தான் இந்த சபைக்கு அசெட். And who are all the people hearing the voice of God and the words of God and live according to this, they become the treasure for this church. அதனால் தான் என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, so the day when I gather my treasure, மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது my jewels, என்னுடைய சம்பத்து. ஆனால் அந்த இடத்துல கூட அந்த சம்பத்துக்கு அசெட் என்றதான மீனிங் தான் கரெக்ட்டா இருக்கும். In Malachi it is said, I'm going to gather my jewels. The correct word should be used is asset. சபையில் ஒரு 100 பேர் இருந்தால், if there are 100 people in the church, அந்த 100 பேர்ல கர்த்தர் யாரை அவருடைய சம்பத்தாக காண்கிறார்? and whom the Lord sees that he is a treasure, யாரை விசேஷமாக காண்கிறார்? and who the Lord sees as a special, யார் அந்த இடத்துல சீமோனா இருக்கிறதோ அவர்களை தான் அவர் சம்பத்தாகவும் விசேஷமானவர்களாயும் காண்கிறார். and who are all the people, they are found like Simon, they are called as a jewels or a treasure. யார் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ, the people who hear the voice, listen to the voice of God, யார் கவனமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதோ, and the people who listen keenly the voice of God, அவர்களை தான் கர்த்தர் அசெட்டாக சம்பத்தாக விசேஷமான பொக்கிஷமாக காண்கிறார். and only such people the Lord counts them as a special people or a jewel or a treasure. அவர்களை தான் அவர் சேர்த்துக் கொள்வார். only such people he will gather. ஆகையினால் தான் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். And these days we must be very careful and to listen the voice of God and to give ear to the voice of God. பாருங்கள், கர்த்தருடைய உபதேசத்திற்கும் வசனத்திற்கும் யார் தங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடந்தார்களோ அவர்கள் தான் விசேஷமான சம்பத்தாக, ஒரே ஒரு ஜாதி, யூத ஜாதி, முழு உலகத்திலேயும் ஒரே ஒரு ஜாதியை தான்
அவர் தன்னுடைய சம்பத்தாக சொன்னார். And among the whole earth he counted only one people as his asset or a treasure, the people who give ears to the voice of God. சீமோன் என்றால் அவன் செவி கொடுத்து கேட்கிறவன். And Simon means one who give ears and listen. நீங்கள் இந்த வனாந்தரத்திலே உங்கள் தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும். And in the wilderness you must listen to the voice of God by giving your ears. சபையிலே வரும்போது கர்த்தாவே உம்முடைய சத்தத்துக்காக நான் காத்திருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும். When you come to the church you must say, the Lord, I am waiting to கர்த்தாவே நீர் என்னோடு பேசும் என்று சொல்ல வேண்டும். You must say, Lord, you should speak unto me, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் அந்த தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கவனித்து கேட்கும்போது நாம் அவருடைய சம்பத்தாக மாறுகிறோம். So when we keenly watch about the voice of and hear the voice of God, we become the treasure. விலையேறப்பட்ட ஜுவல்ஸாக மாறுகிறோம். And we can become as precious jewels. விலையேறப்பட்ட பொக்கிஷமாக ட்ரெஷர்ஸாக மாறுகிறோம். And we'll become precious treasures. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது, thirdly, அவருடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டால், and if you keenly watch his voices, அவர் நமக்கு பரிகாரியாய் டாக்டராக மாறுகிறார். and he becomes a healer and doctor. தெய்வீக சுகத்தினுடைய வாக்குத்தத்தமே அதுதான். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே The promise of divine healing about the Old Testament is this. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தெய்வீக சுகத்தை பற்றியுள்ள வாக்குத்தத்தமே அதுதான். And in the Old Testament time the promise concerning the divine healing is this. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். And Exodus 15:26 the Lord says, if you keenly watch my words, hear the voice, and I am the Lord that நீ healeth. உண்மையாகவே ஒரு சீமோனாக இருந்தால், And if truly you are a Simon, உண்மையாகவே நீ சீமோனாக இருந்தால், and truly if you are a Simon, நான் உனக்கு உன்னுடைய வியாதிகளை குணமாக்குவேன். and truly I will heal your sicknesses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் அதை ஒரு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். Even as a promise the Lord is establishing the same today. சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து நீ கவலைப்படாதே. And do not worry about the sickness in your body. நீ எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வார்த்தை செவி கொடுத்து நடந்தால் நானே உன்னை குணமாக்குற கர்த்தர். And if you hearken the voice of my voice, and I am the Lord that healeth thee. நானே உன்னை குணமாக்குற கர்த்தர். I am the Lord that healeth thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You must believe this promise. 15:26 படிங்க. 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். And said, if thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, and will do that which is right in his sight, and will give ear to his commandments, and keep all his statutes, I will put none of these diseases upon thee which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. நான் உன்னை குணமாக்குவேன். And I will heal thee. அவர் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன், நீ ஒரு சீமோனாக இருந்தால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். If you are a Simon, I will put none of the diseases upon thee which I have brought upon the Egyptians. I am the Lord that healeth thee. நம்முடைய வியாதிகளை அவர் குணமாக்க வேண்டும் என்றால் நாம் தேவ வசனத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And the Lord has to heal our sicknesses. We must be the people. We must hearken the voice of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த இடத்திலே தேவனுடைய வசனத்தை கேட்பதும் அதற்கு கீழ்ப்படிவதும் தான் நம்முடைய ஜீவியத்தில் முக்கிய அம்சம் என்று நாம் பார்க்கிறோம். And we find it here that in order to listen to the voice of God and follow it is very important. அப்ப சீமோன் என்றால் அவன் செவி கொடுத்து கேட்கிறவன். And Simon means one who hears and listen to it. இப்ப சொல்லுங்க, சீமோன் என்றால் யார்? And who is செவி Simon? கொடுத்து கவனமாய் கேட்கிறவன். சொல்லுங்க, செவி கொடுத்து கவனமாய் கேட்கிறவன். அப்படி என்றால் நம்முடைய வியாதிகளை அவர் சுகமாக்குவார். If it is so, the Lord will heal our sicknesses. அது மட்டுமல்ல, Not only that, சீமோன் என்று 4 இடங்களிலே கர்த்தர் அவனை அழைத்தார். the Lord called him as Simon in 4 places. அவனுக்கு பேதுரு என்ற பெயர் கொடுத்தாலும் கூட, Though he was given as a name called Peter, கேபா என்ற பெயர் கொடுத்தாலும் கூட, though his name Keba was given to him, அவனை சீமோன் என்று 4 இடங்களிலே அழைத்தார். and he called him as Simon in 4 places. முதலாவது இடம் மத்தேயு 16:17 And 16:17 in Matthew, this is the first place. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்.
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Now for flesh and blood hath not revealed it unto thee. சீமோனே என்று இயேசு 4 இடங்களில் அழைத்தார். And Jesus called him as Simon in 4 places. நான் இன்னைக்கு பேதுருடைய பெயரை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். And today I want to say about names of Peter. முதலாவது அவனை சீமோனே என்று அழைத்த இடம் இதுதான். And this is the first place he called him as Simon. சீமோனே நீ பாக்கியவான். O Simon, thou art blessed. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. Flesh and blood hath not revealed it unto thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். But the Father in the heaven has revealed this unto you. எதை வெளிப்படுத்தினார்? And what did he reveal that? எதை வெளிப்படுத்தினார்? What did he reveal? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற அந்த வெளிப்படுத்தல். And that's a revelation to believe that Christ is Jesus. நாம் கூட இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்போது நாம் கூட பாக்கியவான்கள் தான். So when we believe Jesus as Christ, we are also blessed. பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். And the Father who is in heaven has revealed this unto you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ பேதுருவாய் இருக்கிறாய். And thou art Peter. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். And I will build up my church in this stone. பாருங்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். And Jesus called him unto whom did I refer. அப்பொழுதுதான் பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. And thou art Christ, the living God, that is Jesus. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. And flesh and blood has not revealed thee unto thee. அப்ப மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்துற அறிவை வைத்து இந்த சபையிலே நீ ஜீவிக்க முடியாது. And by knowing the knowledge of flesh and blood you cannot really live in this church. உனக்கு பிதாவே வெளிப்படுத்துகிற ஒரு அறிவு இருக்கிறது. And there is a knowledge that even the Father is revealing unto you. அப்பொழுது நீ அந்த அறிவை அடைந்தால் நீ பாக்கியவான். And if you receive that knowledge, you are a blessed. அதன் மேல் தான் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புகிறார். And only upon thee the Lord is building thee. இயேசுவே கிறிஸ்து. And Jesus is Christ. இயேசுவே ஆண்டவர். And Jesus is the Lord. இயேசுவே தேவன். And Jesus is the Lord. இயேசுவே பரிகாரி. And Jesus is the healer. இயேசுவே எல்லாவற்றுக்கும் எல்லாம். And Jesus is all in all. இப்படி இயேசுவை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம் அது பிதாவினிடத்தில் உண்டாகிற வெளிப்படுத்தல். And the believer about Jesus, the believing all in all comes from Father. அந்த வெளிப்படுத்தல் சீமோனுக்கு இருந்தது. And this revelation was with Simon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது ஒரு இடத்திலே இயேசு அவனை சீமோனே என்று அழைத்தார். In second another place Jesus called him as Simon. சீமோனே என்று அழைத்தார். And he called him as Simon. மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 37 38 வசனங்களிலே. And Mark 14:37 and 38. அது இரண்டாவது சந்தர்ப்பம். That is the second occasion. சீமோனே நீ ஏன் நித்திரை பண்ணுகிறாய்? And O Simon, O thou art sleepest. முதலாவது சீமோனே நீ பாக்கியவான் என்று சொன்னார். And first he said, Simon, you are blessed. இப்ப பாக்கியவான் என்ன செய்து இருக்கிறார்? And what's the blessed man is doing now? என்ன செய்து இருக்கிறார்? நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். And he is sleeping now. இதுதான் நம்முடைய ஜீவிதத்திலும் சம்பவிக்கிறது. This is also happening in our life. சீமோனே, O Simon. சீமோன் என்றால் செவி கொடுக்கிறவன். Simon means one who hears. செவி கொடுக்கிற மனுஷன் இப்ப எப்படிப்பட்ட மனுஷனாய் மாறிவிட்டான்? இப்ப நித்திரை செய்கிறவனாய் மாறிவிட்டான். The man who hears is now become a sleepest. நித்திரை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை திசை திருப்பிக் கொண்டே போகிறது. And sleeping or slumber makes other people changing the directions. சீமோனே நீ நித்திரை பண்ணுகிறாயா? O Simon, thou sleepest not. கர்த்தர் அவனை உணர்த்துகிறார். The Lord is convicting him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் உணர்த்துகிறார். Even now the Lord is convicting us. நித்திரை செய்வது தவறல்ல. It is not wrong thing that we sleep. ஆனால் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலும் நாம் கிரியை செய்ய வேண்டிய நேரத்திலும் நித்திரை செய்வது அது தவறு. And the time that we have to work and the time we have to pray when we sleep, it's wrong. அவர் நமக்கு நித்திரை தருகிறார். The Lord gives us sleep. ஆனால் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நித்திரை செய்தால், கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டிய நேரத்தில் நித்திரை செய்தால் அது அவருக்கு முன்பாக பெரிய பாவமாக இருக்கிறது. At the time that we have to pray, and the time that we have to work, if you sleep, that is a great sin before him. இப்பொழுது சீமோன் பாக்கியவான் என்று அழைக்கப்பட்ட சீமோன் நித்திரை செய்கிற சீமோனாய் மாறிவிட்டான். The Simon who was called as blessed is now become the man who is sleepers now. மூன்றாவது இன்னொரு இடத்திலே கர்த்தர் அவனை சீமோனே என்று அழைத்தார். On the third other place called him as Simon. சீமோனே, O Simon, கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கும்படி பிசாசு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டார். And Satan has asked me in order to quench you against wheat. ஆனாலும் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். But I have made a supplication for thee. லூக்கா 22 அதிகாரம் 31 வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. In Luke 22:31 it is written. வாசிங்கள்.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். And the Lord said, Simon, Simon, behold, Satan hath desired to have you, that he may sift you as wheat, but I have prayed for thee, that thy faith fail not. உன்னுடைய விசுவாசம் போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். I have prayed for thee that thy faith fail not. கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கும்படி பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். Satan has desired to have you that he may sift you as wheat. நம்மையும் அப்படித்தான். நாம் சீமோன்கள் என்ற பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மை பிசாசு கேட்கிறான், என் கையில கொடு கொஞ்சம், அவனை நான் பார்க்கிறேன் என்று. And we are also having the name of Simon. Satan is asking to give him in his hands. கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். But the Lord has said, I have prayed for thee. என்னுடைய ஜெபம் என்று சொல்லாதே. Don't say this is my prayer. என்னுடைய உபவாசம் என்று சொல்லாதே. Don't say this is my fasting. நான் ஜெபித்ததனாலே என்று சொல்லாதே. Don't say it because of my prayer. நான் உபவாசித்ததனாலே என்று சொல்லாதே. Don't say that because of my fasting. இங்கே இயேசு சொல்கிறார், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். Jesus says that I have prayed for thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறபடியால், because he is interceding for us. பிசாசு நம்மை மேற்கொள்ளவில்லை. And Satan cannot overcome us. சாசு கேட்டான், என் கையில கொடு நான் பார்க்கிறேன் என்று. But Satan asked him to give me in his hand so that to see him. என் கையில கொடு பார்க்கிறேன். And give me in my hand, I will see to it. ஒரு மணி நேரம் அவனை என் கையில கொடு. You give him for 1 hour. அவனை நான் என்ன செய்கிறேன் பார். And see what I am doing him. ஒரு மணி நேரம் அவளை என் கையில கொடு. And give her for 1 hour in my hand. அவளை நான் புடைக்கிறேன் பார். I will sift her. ஆனால் இயேசு நமக்காக வேண்டிக் கொண்டார் பிதாவினிடத்திலே. But Jesus prayed for us before the Father. ஆகையினால் தான் நம்முடைய விசுவாசம் போகாதபடி பாதுகாக்கப்பட்டோம். Because of this we have been preserved out, our faith failed not. இங்கே சீமோனே, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். And here for Simon, I have prayed for thee. உன்னுடைய விசுவாசம் போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன். I have prayed for thee that thy faith fail not. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்மை கூட கர்த்தர் பாதுகாத்து நமக்காக வேண்டியிருந்தனால் தான் இல்லாவிட்டா பிசாசு நம்ம என்ன பண்ணிருப்பானோ தெரியாது. And the Lord has also prayed for us and failed not us, and otherwise the Satan would have done to us. நாலாவதாக அவர் சீமோனே என்று அழைத்தார். And fourthly he called him as Simon. என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். And he said, whether do you love me? யோவான் 21 அதிகாரம் 15 வசனம் முதல் வாசிக்கும்போது அதை நாம் அங்கே படிக்கலாம். John 21 from verse 15 we can read that. சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? Oh Simon, whether do you love me? இந்த இடத்திலே தான் கர்த்தர் ஊழியத்தை திரும்ப அவன் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். And only in this place again the Lord gives him this ministry of these hands. அவனை அழைத்து அவனை தைரியப்படுத்தி அவனை உயிர்ப்பித்து புதுப்பித்து அவனுடைய கையில் இந்த ஊழியத்தை திரும்பவும் கொடுக்கிறார். The Lord called him and strengthened him and gave the ministry again in his hands. அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றங்கள் வரவில்லை. And after this there was no backsliding in his life. மரண பரியந்தம் பலனடைந்து போய்க்கொண்டே இருந்தார்கள். Until his death he was strengthening, he was pressing forward. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பேதுருவினுடைய முதல் பெயர் சீமோன். And the first name of Peter was Simon. சீமோன் என்றாலே கவனமாய் செவி கொடுத்து கேட்கிறவன். And Simon means diligently hearken to the voice. இந்த சீமோனுக்கு கர்த்தர் பேதுரு என்ற பெயரை கொடுத்தார். And for this Simon the Lord gave him the name Peter. பேதுரு என்றால் கிரேக்க பெயர். And Peter means it's a Greek name. யோவான் 1 அதிகாரம் 42 வசனத்திலே in John 1:46 அவர் பேதுரு என்று வாசிங்க. பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமா? கேபா என்றாலும் பேதுரு என்றாலும் ஒரே அர்த்தம்தான். And both Keba and Peter they are one. கேபா என்றாலும் கல் என்றுதான் அர்த்தம், பேதுரு என்றாலும் கல் என்றுதான் அர்த்தம். And Keba means and Peter also stones. அரபிக் பாஷையில கேபா என்றால் கல் என்றால் ஸ்டோன். In the Arabic language this Eba means stone. கிரேக்க பாஷையிலே பேதுரு அல்லாவிட்டால் பெட்ராஸ். In Greek language Peter means Petras. பெட்ராஸ் என்றால் ஒரு சின்ன கல். And Petras means a small stone. சின்ன கல், small stone. கர்த்தர் அந்த ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, நீ பேதுருவாய் இருக்கிறாய். And thou art Peter. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். And upon this rock I will build my church. கிரேக்க பாஷையிலே அது என்ன என்று கேட்டேன். In Greek language in what it is. எனக்கு ஒரு கத்தோலிக்க ஃபாதர் எனக்கு தெரிஞ்சதான பழகினதான ஒரு ஃப்ரெண்ட் போல
ஒரு கத்தோலிக்க அபிஷேகம் பெற்ற ஒரு கத்தோலிக்க ஃபாதர் இருந்தார். Anointed Catholic father was very known to me. அவர் கிரேக்க பாஷை படித்தவர். And he studied Greek language. அவர் சில வேளைகளில் நம்முடைய faith நமக்கு ஜெபிக்க வருவார். And very often he used to come to a church for the prayer. Father Joe Alphonse, அவர் பேர் Father Joe Alphonse. Father Joe Alphonse. அவரிடத்தில் ஒரு தடவை நான் இதை பற்றி கேட்டேன். Once I asked with him about this. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அது என்ன கிரேக்க பாஷையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Upon this rock I will build my church. What is written in the Greek language? சொல்லி தந்தார். நல்ல ஞானமுள்ள மனுஷன். And was very wise man, and he explained unto me. Tuos Petros, super hom Petron, edifigatio ecclesiam mea. அவர் கிரேக்க பாஷையில தெளிவா அந்த அர்த்தம் சொன்னார். Tuos Petros, Petros ன்னு சொன்னா நீ ஒரு சிறிய கல்லாக இருக்கிறாய். Petros means you are a small stone. Super hom Petron, நான் ஒரு பெரிய கன்மலையாக இருக்கிறேன். I am a great rock. எடிபிகாசியோ எக்லிசியா மேயா, இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். நான் வந்து பேதுரு மேல் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆனா தப்பா சொல்றாங்க, கேத்தலிக் ஆட்களும் தப்பா சொல்றாங்க. பேதுரு மேல தான் சபை கட்டப்பட்டிருக்கு. ஆனா இயேசு அப்படி சொல்லவில்லை. பேதுரு என்றால் பெட்ராஸ், தூ ஆஸ் பெட்ராஸ். பெட்ராஸ்னா நீ ஒரு சின்ன கல், நானோ ஒரு பெரும் கன்மலை. சூப்பர் ஹாங் பெட்ராங், நானோ ஒரு பெரும் கன்மலை. எடிபிகாசியோ எக்லிசியாம் மேயாம், இந்த கன்மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். Upon this rock I will build my church. அப்ப சபை யார் மேல கட்டப்பட்டிருக்கிறது? Upon whom the church is built? இயேசு மேல தான் சபை கட்டப்பட்டது, இந்த கன்மலையின் மேலே. The church is built upon this rock that is Jesus. பேதுரு ஒரு கல், Peter was a small stone. கர்த்தர் அவனை ஒரு கல்லாக மாற்றினார். The Lord changed him as a stone. அந்த கல்லுக்கு அர்த்தம் உண்டு. And it is a meaning for the stone. அந்த கல்லுக்கு அவனை ஏன் கர்த்தர் பேதுரு என்று சொன்னார்? Why did he call him as Peter? அந்த கல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. There are several meanings for this stone. அதை நாம் அறிய வேண்டும். We must know that. சீமோனாய் இருந்த அவரை கர்த்தர் பேதுரு என்று அழைக்க காரணம் என்ன? What is the reason one who was called as Simon became as Peter? அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு கல்லாக மாற்றினார். The Lord changed his life as a stone. முதலாவது கல்லுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். First of all, I want to give you explanation for a stone. நீதிமொழிகளின் புத்தகம் என்று நினைக்கிறேன். கல்லை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவருடைய ஒரு வார்த்தை, கற்கனமும் மணல் பாரமுமா இருக்கிறது. And the stone is weight, and கல் வந்து கனமாக இருக்கிறது. And the stone is full of weight. கல் கனமும் மணல் பாரவுமா இருக்கும். கல் கனமும் மணல் பாரமுமா இருக்கும். A stone is heavy and the sand weighty. கல் கனமாக இருக்கிறது, மணல் பாரமாக இருக்கிறது. And the stone is heavy and the sand is weighty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன கவனிங்க, பேதுருவுக்கு அர்த்தம் என்ன? பேதுருனால் அர்த்தம் என்ன? பேதுரு என்றால் எந்த பாஷை? பேதுரு என்றால் எந்த பாஷை? பேதுரு என்று சொல்லுகிறதுக்கு அதாவது கிரேக்க பாஷையில அதுக்கு பெட்ராஸ், பெட்ராஸ், மலையாளத்துல பத்ரோஸ்னு சொல்றாங்க. பத்ரோஸ், பெட்ராஸ். In Greek language it is called Petros. அப்ப நீ பேதுருவா இருக்கிறாய் என்றால் நீ ஒரு கல்லாக இருக்கிறாய். If you are a Peter means you are a stone. நான் ஒரு பெரிய கன்மலையாக இருக்கிறேன். I am a great rock. இப்ப கல்லுக்கு தான் நான் ஒரு கல் என்றால் அதனுடைய விளக்கத்தை தான் நான் சொல்லுகிறேன். I want to give you explanation for the word stone. முதலாவது கல் எப்படி இருக்கும்? How the stone is. கல் கனம் and stone is heavy. கல் கனமா இருக்கிறது போல As the stone is heavy. கனவீனமான உன்னை and the one who is very weak கனமுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். The Lord changes you as full of honor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கனவீனமான உன்னை and one who is dishonored கனமானவனாய் மாற்றுகிறார். The Lord changes you as a honor. உன்னை வெயிட்டுள்ளவனாய் மாற்றுகிறார். Lord makes you as a man of weight. நாம் இந்த நாட்களிலே படுகிறதான பாடுகள் and all the sufferings we suffer in these days நமக்கு நித்திய கன மகிமை உண்டாக்குறது. and it gives us eternal weight of glory. நித்திய கன மகிமை உண்டாக்குறது. It gives us eternal weight of glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கல் கனம் and stone is heavy. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கனமுள்ள வாழ்க்கையாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். The Lord wants to change your life with full of honor. இந்த பேதுரு அப்போஸ்தலன் அவன் ஒரு கல்லாய் காணப்பட்டான்.
And the Peter the apostle was a stone. இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் பாடுகளை சகித்தபடினால் அவன் நித்திய கனம் அவன் அடைந்தான். And because he suffered for Jesus Christ, he received eternal glory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கல் என்று சொன்னாலே, and if you say stone, நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் கனமுள்ளவர்களாய் மாறுவதுதான். In our spiritual life we become the man of weight or full of honor. அந்த அப்போஸ்தலன் மூலமாக இன்றைக்கு अनेகரை கர்த்தர் அதுபோல கற்களாக மாற்றுகிறார். Through this apostle, Lord is changing many people as stones. நீ எப்படிப்பட்டதான ஒரு மனுஷனா இருந்தாலும், and what kind of man you may be, எந்த நிலைமையில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும், and whatever the circumstances condition you may be found, கர்த்தர் உன்னை ஒரு கனமான கல்லாக மாற்றுகிறார். The Lord changes you as a weighty or honor stone. நீ இந்த கல்லாய் மாறும்போது, so when we become as a stone, உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு விசேஷத்தை நீ காண முடியும். and you can find something special in our life. அதனால தான் சீமோன் என்று அழைக்கப்பட்டவனை கர்த்தர் பேதுரு என்று அழைத்தார். So one who was called as Simon, the Lord calls him as Peter. கிரேக்க பாஷையிலே பேதுரு என்றாலும் அரேமிய பாஷையிலே கேவா என்று சொன்னாலும் ரெண்டு கல்லுதான். The Greek language is called Peter and the Aramaic language Keba, both are stones. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே பேதுருவை கேபா என்று அழைக்கிறார். And apostle Paul calls him Peter as one place as Keba. கேபாவுக்கு தரிசனமானார். And he having a vision, appeared in a vision as Keba. எல்லாருக்கும் பின்பு அகால பிரமி போன்ற எனக்கு தரிசனமானார். And after for all the people the Lord appeared unto me. அப்போஸ்தலனாகிய பவுல் இவரை கேபா என்று சொல்கிறார். Apostle Paul calls him as Keba. கேபா என்பது அராமிய பெயர், அரமிக் நேம். And Keba is Aramic name. அதுக்கு கல் என்ற அர்த்தம். It means stone. அப்ப கர்த்தர் உன்னை ஒரு நல்ல கனமுள்ள கல்லாக மாற்றுகிறார். And the Lord changes you at a good honorable stone. நீ ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற ஒரு ஆளா இருக்கும்போது, and if you are a man doing the spiritual life, கர்த்தருக்கு செவி கொடுத்து தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்கும்போது, so when we hearken to the voice of God and do all the works of the Lord, நீ போகிற இடமெல்லாம் உனக்கு கனம் உண்டாகும். and wherever you go you will be honored. நீ ஆபீஸ்ல வேலை செய்தால் அங்கே உனக்கு கனம் கிடைக்கும். If you work in the office you will get honor. கல் கனம், and the stone is weight. நீ வேலை செய்யற ஆபீஸ்ல நீ ஒரு கல், and in the place where you are working you are a stone. ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட கல், and a stone created by God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உனக்கு அங்க கனம், ஆபீஸ்ல கனம். In this office you will be have a weight of honor. நமக்கு ஒரு விசுவாசி இருந்தார். We had a believer. அவ்வளவு பெரிய ஒரு ஆபீசர் ஒன்று இல்ல, அவன் ஒரு சாதாரண ஒரு மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர், அவ்வளவுதான். ஒரு மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர். He's not a great officer but he is a marketing coordinator. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுல ஒரு மார்க்கெட்டிங் டிவிஷன்ல அவர் ஒரு கோஆர்டினேட்டரா இருந்தார். And the Bible Society of India, the marketing division, he was a coordinator. ஆனால் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே இவரை கனப்படுத்துவாங்க. And all the people in this department will honor him. அவருடைய ஜெனரல் செக்ரட்டரி கூட இவர் சாதாரண ஒரு ஆள் தான், ஆனால் இவரை கனப்படுத்துவார். And even his general secretary will honor him though he is an ordinary person. ஒரு பிரேயர் வைக்கும்போது இவரிடத்துல தான் அந்த பிரேயரை கண்டக்ட் பண்ண சொல்வார். When there is a prayer meeting there, he will ask him to conduct this meeting. ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் இவரிடத்துல தான் கூப்பிட்டு கேட்பார். Something if he asks for any counsel, he will call him and ask him. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் இவருடைய லைஃப்ல இவர் உண்மையுள்ளவராக இருந்தார். அதனால the only thing that was found in him that he was very faithful in his life. கர்த்தர் நீ உண்மையான ஒரு உங்க லைஃப்ல நீ உண்மையாக இருந்தால் நீ ஒரு பேதுரு, நீ ஒரு கல்லாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். And if you are a faithful person in your life, you are a stone, the Lord will make you as Peter. எங்க இருந்தாலும் அப்படிதான் உனக்கு கனம் கிடைக்கும். Wherever you are you will get honor. கல் கனம், and the stone is weighty. அடுத்து இந்த கல் நாம் கல்லா மாறினா என்ன நடக்கிறது பாருங்கள். And see what happens when we become stone. அந்நாளிலே எருசலேமை நான் தெரியாதா ஒரு பாரமான கல்லாக்குவேன். அந்நாளிலே எருசலேமை நான் ஒரு பாரமான கல்லாக்குவேன். In that day I will make Jerusalem as a weighty stone. அதை யார் தொடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சிதைக்கப்படுவார்கள். And all the people who touches it they will be scattered. எருசலேமை கர்த்தர் ஒரு பாரமான கல்லாய் மாற்றுகிறார், ஒரு பாரமான ஒரு பேதுருவாய் மாற்றுகிறார். And for Jerusalem the Lord is changing him as a Peter. நான் இந்த பேதுருடைய பெயரை மட்டும் இன்றைக்கு படிப்போம் என்று தான் நான் உங்களுக்கு அதை சொல்லி தருகிறேன். அந்த பெயர்லயே எவ்வளவு விளக்கங்கள் இருக்கிறது. And for this name, very name Peter, got so many explanations. அந்நாளிலே நான் எருசலேமை எல்லா ஜனங்கள், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு நான் பாரமான கல்லாய் மாற்றுவேன். அதை யாராலும் தொட்டால் 12:3 and in that day I will make Jerusalem a burdensome stone. I will make Jerusalem a burdensome stone. I will make Jerusalem
a burdensome stone. பாருங்க, நான் எருசலேமை ஒரு பாரமான கல்லாக்குவேன். படிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். ஒரு பேதுருவாக்குவேன். I will make a Peter. அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பாருங்கள், எருசலேமை ஒரு பாரமான கல்லாக கர்த்தர் மாற்றுகிறார். The Lord changes Jerusalem as a burdensome stone. உன்னை கர்த்தர் ஒரு பேதுருவாய் மாற்றும்போது, when the Lord changes you as Peter, சகல ஜாதிகளையும் நீ நொறுக்கி போடுவாய். and you will smash all the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை சிதைக்கிறவர்கள், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். And all the people that cut into pieces, though all the people of the earth gathered together against it. இது எதை காண்பிக்கிறது? And what does it show? எருசலேமை அல்லாஹ் தன்னுடைய ஜனமாகிய யூத ஜனத்தை கர்த்தர் ஒரு பாரமான கல்லாக்கி அந்த ஜனத்தை யாருமே தொட முடியாதபடி அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். And the Lord changes his own people, Jewish people, as a burdensome stone, as nobody could touch them. இப்ப பாருங்க, அப்படி என்றால் நாம் ஒரு கல்லாக இருந்தால், so if we are a stone, நம்மை கிளப்புறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? and who are the people who are come against us? என்ன செய்யப்படுவார்கள்? சிதைக்கப்படுவார்கள். And they will be cut into pieces. நான் ஒரு கல்லாக இருந்தால், and if you are a stone, நான் ஒரு பேதுருவாக இருந்தால், if I am a Peter, என்னை கிளப்புறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். and the people who come against me shall be cut into pieces. அந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் அது சொந்தமானது. and this promises is all to all. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ஒரு பேதுருவாக இருக்க வேண்டும். In your spiritual life you must be a Peter. ஆண்டவர் சும்மா அர்த்தமில்லாம ஒரு பேர் வச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? Don't think the Lord has named him as without any meaning. அவனுக்கு சீமோன் என்ற ஒரு பேர் இருக்கிறது. Well, there is another name called Simon. அவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டாரே, காரணம் என்ன? அவன் கேபா என்று பெயரிட்டாரே, காரணம் என்ன? What's the reason they called him as Keba and Peter? உன்னுடைய வருங்காலத்திலே, உன்னுடைய எதிர்காலத்திலே உன்னை நான் ஒரு கல்லாக மாற்றப் போகிறேன். In your future I am going to make you as a stone. உன்னை கிளப்புறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். People who come against you will become into pieces. உன்னுடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். People comes against your ministry will become உன் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். People come against your family will be cut into pieces. உன் வேலைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். People come against your job will cut into pieces. உனக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்கள் சிதைக்கப்படுவார்கள். All the people who work against you will be cut into pieces. நாம் அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. And we do not do anything. நாம் ஒரு கல்லாக இருந்தால், if we are a stone, நமக்கு தீங்கு செய்ய ஒருவராலும் முடியாது. Nobody could do any evil against us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு கல்லை பற்றி நாம் படிக்கிறோம் தானியேலின் புத்தகத்திலே. அது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். அது என்ன செய்தது? அது உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்து போட்டது. And one stone rolled away and went and gone into pieces of this idol. அது வந்து உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்து போட்டது. And it rolled away and went cut into pieces of this idol. நீ கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லாக மாறும்போது, and if you become a stone that come against you, அதாவது ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு ஆளாக நீ இருக்கும்போது, and if you are a person totally led by the Lord, உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சிலைகள் உடைக்கப்படும். and all the idols against you will be cut into pieces. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்தகார சக்திகளை கர்த்தர் அழிப்பார். The Lord will destroy all the powers of darkness. இந்த நாட்களில் எவ்வளவு வல்லமைகள் நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாய் அந்த நேபுகாத்நேச்சருடைய சிலையை போல எழும்பி நின்று போராடுகிறது தெரியுமா? You know how many powers are coming against us as the idols of Nebuchadnezzar in our life. நாம் அதை எப்படி ஜெயிக்க முடியும்? How can we overcome that? நாம் ஒரு கல்லா இருக்கிறபடியால் தான். Because we are stones. அப்ப கர்த்தர் அந்த பெயரிடும்போது அந்த பெயருக்கு இப்படி எல்லாம் நாம் விளக்கம் கொடுக்கலாம். And the Lord named him, we can give all such explanations. பேதுரு என்றால் கல், கேபா என்றால் கல். Peter means stone, Keba means stone. அந்த கல் எருசலேம் ஒரு பாரமான கல். And Jerusalem is a burdensome stone. அந்த எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களை சிதைக்கக்கூடிய கல். And all the will come against this Jerusalem will be cut into pieces. உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது போராட்டங்கள் இருக்கிறதா? இப்போ நீங்கள் விசுவாசித்து ஏதாவது பிசாசனுடைய போராட்டங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருந்தால், ஓ கர்த்தர் என்னை ஒரு கல்லாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து இப்பொழுதே கரங்களை உயர்த்தி, நீங்கள் ஒரு பேதுரு என்றும் ஒரு கேபா என்று விசுவாசித்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த வல்லமைக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எவ்வளவு
எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் இவங்க போனாங்க. பின்னாட்களை நான் சொல்றேன். பேதுருவை பற்றியே நமக்கு நிறைய நாட்கள் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. And we have to study about Peter for a long period. இன்னைக்கு அவருடைய பேரை மட்டும் தான் படித்தோம். Now we have studied only about his name. எவ்வளவு ஹார்ட்ஷிப்ல அவங்களுடைய கடினமான பாதையினூடாக அவர்கள் போக வேண்டியதா இருந்தது. And they have to go much hard paths. கர்த்தர் நொறுக்கி போட்டார். The Lord had scattered. சரித்திரத்தை படித்தால் அதுல ஒரு சரித்திரம் இருக்கிறது. பழைய சர்ச் ஹிஸ்டரியில அது ஒரு காரியத்தை பாஸ்டர் பாபி சொன்னார். And when we study about the church history, Pastor Paul has said about one thing. Pastor Bobby has said one thing. இந்த பேதுருக்கு ஒரு மகள் இருந்தாளா? And this Peter had got a daughter. ஏன்னா இவங்க இயேசு சந்திக்கும் முன்னாலே இவங்க விவாகஸ்தர் குடும்பஸ்தர்களா இருந்தவங்கள தான் கர்த்தர் அழைத்தார். And before the Lord could meet him, only the Lord called the family people. உபத்திரவம் வந்தபோது, when there were tribulations, ஒரு ஆர்மி ஆபீசர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து ஒரு முறை பேதுருடைய மகளிடத்துல நாளைக்கு காலையில வருவேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணுவேன் சொன்னார். One military officer came to the daughter of Peter and said, tomorrow morning I will come and I will marry you. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? அந்த ராத்திரியில கர்த்தர் அந்த மகளை எடுத்துக்கொண்டார். On the very night the Lord took away this daughter. அந்த துஷ்டன் அவளை சேதப்படுத்தாதபடி, and that this wicked person could not do harm any harm to her. அந்த துன்மார்க்கன் அவளை சேதப்படுத்தாதபடி, and without doing any harm to this daughter. அன்றைக்கு ராத்திரி போய் நித்திரைக்கு போனதான் அவள் எழும்பவில்லை, கர்த்தரிடத்துல போயிட்டார். She went for sleeping that night, but the Lord took her away. அப்படியே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நெருக்கத்திலும் கர்த்தர் இவர்களை அப்படியே அவருடைய காக்கும் கரங்கள், அவருடைய வல்லமை இவர்களை தப்புவித்துக் கொண்டே ஜெயம் கொடுத்துக் கொண்டே வந்தது. In all occasions the hands of God preserved him and preserved in all these circumstances. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேதுருவாகவே இருந்தார். And in his life he was a Peter. சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய ஜீவியத்திலே நாம் கல்லா இருக்காமல், சில ஜனங்களை பற்றி கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னை விட்டு விலகினால் நீங்கள் எது போல இருப்பீர்கள்? காய்ந்து போன இந்த இலைகளை போல இருப்பீர்கள். And if you go away from me, you will be like the dry leaves. என்னை விட்டு நீங்கள் விலகும் போது உங்களுடைய ஜீவியம் காய்ந்து போன ஒரு இலையை போல மாறிவிடும். If you go away from me, your life will turn to be as a dry leaf. ஆனால் என்னுடைய விசுவாசத்தில் நீ கடைசி வரைக்கும் நிலை நிற்கும் போது, when you steadfast in my faith till the end, நீ ஒரு பேதுரு, you are a Peter. நீ ஒரு கேபா, you are a Keba. நீ ஒரு கல், you are a stone. நீ ஒரு எருசலேம் பாரமான கல், you are a Jerusalem, a burdensome stone. ஜாதிகளை சிதைக்கிற கல், and you are able to cut into pieces all the nations. எல்லா தானியேலின் சிலைகளையும் உடைக்கிற கல், and you are able to destroy all the idols of Daniel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்தில் உன்னை ஒரு கல்லாக மாற்றுகிறார். The Lord is changing in your life as a stone. கடைசி வரைக்கும் உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார். Until the end the Lord will make honor you. கல்லுக்கு கனம் இருப்பது போல, as the stone has got weight. நீ ஒரு வெயிட்லெஸ் ஆள் அல்ல, நீ நல்ல வெயிட், நல்ல கனத்தை உனக்கு கொடுப்பார். And you are not a weightless person, but Lord will give you a great weight and honor. காற்றடிக்கும்போது கீழ இருக்கிறதான காய்ந்து போன இலைகள் எல்லாம் பறந்து போகும், கல்லெல்லாம் அப்படியே தான் இருக்கும். But when the wind blows, all the dry leaves will go away, but the stones will remain there. சுழல் காற்று அடிக்கும், சுழந்து அடிக்கும், and there will be a whirlwind. ஆனால் காய்ந்து போன இலையெல்லாம் பறக்கும், and all the dry leaves will fly off. நீ ஒரு கல்லா இருந்தால் அப்படியே நிலை நிற்பாய். And if you are a stone, you will steadfast. அப்படிதான் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் மத்தியிலே கடைசியிலே ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டார். So in the midst of all the trials, he preserved himself as an apostle in his life. நான் இன்றைக்கு முடிக்கிறேன். I want to conclude today. நான் தொடர்ந்து பேதுருவை பற்றி எடுப்பேன், நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். And I will continue to take about Peter. You all should come. பேதுருவை பற்றி நமக்கு अनेक காரியங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. There are many things to study about Peter. கர்த்தர் நம்மையும் கூட அந்த சீமோனாக, அந்த பேதுரு, அந்த கல்லாக இன்னைக்கு மாற்றுகிறார். The Lord is changing us also as Simon and as a stone. நமக்கு ஒரு ஊழியம் உண்டு. We have got a ministry. நமக்கு ஒரு ஜீவியம் உண்டு. We have got a life. கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். The Lord is honoring us. ஆமென். விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம் கர்த்தரை.